வணக்கம். நம்ம கம்மியான இறாவை வச்சு கிரேவி எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் நிறையவோ 1/2 கிலோ 1 கிலோவோ வாங்கலை, வெறும் 100 ரூபாய்க்கு மட்டும்தான் வாங்கியிருந்தேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். அதோட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம். இது வந்து நான் பெரிய சைஸ் வெங்காயம் 4 எடுத்திருக்கேன். இதோட தக்காளியும் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி 5 தக்காளி எடுத்திருக்கேன். எப்போவுமே இறா செய்யும்போது நான் வெங்காயம் அதிகமாக சேர்த்துட்டு தக்காளி கம்மியாக தான் சேர்ப்பேன். ஆனால் இந்த வாட்டி வந்து தக்காளியுமே அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது நல்லா வறுப்பட்ட உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கட்டும். நான் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நான் எல்லாமே நிறைய போடுறதுனால இஞ்சி பூண்டும் 1 ஸ்பூன் அதிகமாக சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போது வெட்டி வச்ச தக்காளி நம்ம இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். இதோட நான் க்ளீன் பண்ணி வச்ச இறாவும் பாருங்கள், இவ்வளோ தான் நான் வாங்கினதே. நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கும்போது இவ்வளோ தான் வரும். இதையும் நான் சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதோட மஞ்சத்தூள் அந்த க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு தான் வச்சுருந்தேன். திரும்பவுமே மஞ்சத்தூள் போடலாம். உப்பு போட்டுக்கலாம். போட்டு மிளகாத்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து தக்காளி சேர்க்கும்போது நம்மளுக்கு இறாவும் வெங்காயம் வந்து இறா தக்காளி சேர்க்கும்போது அது ரொம்ப இனிப்பு தன்மையாக மாறிடும். அதனால் அதோட மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். காரமாக இருக்கும். இதோட கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் கலந்து அது வதக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம திறந்து வச்சு கலக்கும்போது அந்த கலர்லாம் எப்படி மாறி எண்ணெய் மேலே வந்துச்சு பாருங்கள். இப்போ ஒரு முழு பச்சை மிளகா அதில் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு திறந்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா தொக்கா கிரேவி ஆகிடுச்சு. இதோட நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கிரேவி எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.